ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். மகாராஷ்டிராவில் அந்த மும்மொழி கொள்கை, இந்தியாவின் உயிர் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையினுடைய பிரதிபலிப்பு அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்களே சார். அந்த மும்மொழி கொள்கை 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற நிலைப்பாட்டை மகாராஷ்டிரா மாநில அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படின்னு செய்திகளை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளுமே எதிர்த்துட்டாங்க. அந்த கட்டாயமாக இந்தியை கொண்டு வருவது எதிர்த்துட்டாங்க. அஜித் பவார் சொல்லிட்டாரு. அடுத்து உதய் தாக்கரே சொன்னது மட்டும் இல்ல, தாக்கரேயுடைய கசின் யார் கூட இவங்களுக்கு மனவேற்றுமை இருக்கோ, 2 தனியா பிரிஞ்சிருக்காங்களோ, 2 பேரும் சேர்ந்து இணைந்து இதில் போராடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இது இந்திக்கு எதிரான போராட்டம் மட்டும் நிற்காது. பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் மாறும். அவங்க 2 பேருக்கு மனசு ஒத்து போயிட்டாங்கன்னா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னு சொல்லி தெரியாம போயிடும். எங்கேயுமே 2 பேரும் சேர்ந்து நிற்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது ஒத்து வராங்க சார். இதெல்லாம் யோசிச்சுதான் அவர் ஃபட்னவிஸ் டக்குன்னு சொல்லி அதை கைவிட்டார். முதல்ல அதாவது இவங்களுக்கெல்லாம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு பிரதமர். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு அன்னைக்கே வள்ளுவர் சொன்னாரு. அதெல்லாம் இவங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. மகாராஷ்டிராவில் அந்த ஹிந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதை அங்கு உள்ள மக்களும் எதிர்க்கிறார்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றன அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆமா, நிச்சயமா புரிந்து கொள்ளலாம், சந்தேகம் இல்லை. அதாவதுங்க, எல்லா மாநில மொழிகளுக்கும் இங்கு போதுமான அளவு அவர்களுடைய பாரம்பரியத்தை மனதில் கொண்டு அந்த மொழிகளின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு பாடுபடுகிறது என்ற நிலை என்று தோன்றுகிறதோ, நான் இந்தியை படிப்பதனால் என்னுடைய மொழிக்கு எந்த மாசும் ஏற்படாது, என்னுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் ஏற்படாது என்று மாநில மக்கள் என்று உணர்கிறார்களோ அன்னைக்கு இந்திய ஆட்சி மொழி ஆகிறத பற்றி யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 2000 கோடி ரூபா சம்ஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு 25 கோடி ரூபா தமிழுக்கு கொடுத்தீங்கன்னா, அதுவும் செம்மொழின்னு வேற சொல்லிட்டு, அப்போ இவங்க மேல சந்தேகம் தான் வரும். இந்தி எப்போது எந்த சூழல்ல ஆட்சி மொழியாக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் சார். மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லா மொழிகளும், எல்லா இந்திய மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்கணும் அப்போ. ஆமா ஆமா, அதாவது தொடர்பு மொழியாக இந்தியை அந்நேரம் தான் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா மொழியுமே ஆட்சி மொழியாக இருந்தா யூரோப்பியன் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமா. அது போக திமுக தான் மொழி வெறி பிடித்து மொழியை அடிப்படையாக வைத்து மக்களுடைய உணர்ச்சிகளோடு விளையாடுகிறார்கள் அப்படின்னு திமுகவுக்கு எதிராகத்தான் எப்பவும் சொல்லுவாங்க. மக்களை பிரிக்கிறாங்க, பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. பிஜேபி சார்பாக பேசக்கூடியவர்களும் பிஜேபியினரும் அப்படி பேசுவாங்க. ஆனா இப்போ திமுகவுக்கு தொலைதூரத்துல இருக்கிற மகாராஷ்டிரால இப்போ இதே மாதிரி ஒரு போராட்டத்தை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தமிழகம் தொடங்கி வைத்தது. நான் ஏற்கனவே சொன்னபடி தமிழகம் தொடங்கும் பொழுது பெரும்பாலும் தன் மொழியை பற்றிய உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்று பிறந்தனன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத அளவுக்கு மூத்த மொழின்னு சொல்லி பாடப்பட்ட ஒரு மொழி. உலகின் 6 செம்மொழிகளில் ஒன்றாக இருப்பதில் செம்மொழியாவதற்குன்னா எல்லா தகுதிகளும் யுஎன்டிபி வரையறுத்த எல்லா தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியை நீங்க புறக்கணித்து விடுவீர்கள். அந்த அச்சம்தான் தமிழ்நாட்டில் பிரைமரி அப்ஜெக்டிவா இருந்தது. ஆனா இன்னைக்கு கர்நாடகத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் வங்காளத்திலையும் வர்றது என்னன்னா, இவங்க பொருளாதார ரீதியாக தம்மை தாழ்த்தி விடுவார்கள். இப்ப ஒரு ரொம்ப சின்ன ஒரு உதாரணம், இந்த ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் ஆங்கில படங்களே வந்தா இந்தி, தமிழ், தெலுங்கு இந்த 3 மொழியிலையும் மொழி மாற்றம் செய்யறாங்க. இப்ப இந்தி எல்லாரும் படிக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, தமிழ்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கொண்டு வந்துட்டு அப்ப இந்த தமிழ் டெக்னீஷியன்ஸ் எத்தனை பேர் இதுல பாதிக்கப்படுவாங்க? கொஞ்சம் யோசிப்போம். ரொம்ப சின்ன ஒரு உதாரணம், எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனாலதான் இன்னைக்கு வங்காளத்திலேயும் சந்தை தீர்மானிக்குதுன்னா, சந்தைக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா அப்போ எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க சார். ஆமா, அது நிஜம்தான். சந்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆங்கிலத்துல வளர்ச்சி சந்தை தான் தீர்மானித்தது. அது ஒரு உலக மொழியாக மட்டுமில்லை,
உலக வர்த்தக மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. மொழியாகவும். அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் குளோபல் கமர்ஷியல் லாங்குவேஜ் ஆங்கிலம். அதனால வந்து ஆங்கிலம் படிக்கிறதுல நமக்கு பலன்கள் இருக்குங்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தை வந்து படிக்கிறோம். இப்ப தமிழ்லயே வந்துங்க என்ன செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் இதுல ஃபெட்னா கூட்டத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போனபோது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு பேட்டி கண்டார். பேட்டி காணும்போது என்கிட்ட வந்து கேட்டாரு, தமிழ் படிக்கிறதுனால என்ன பலன்க இருக்கு? பொதுவா மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில அப்படி ஒரு நினைப்பு இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில டிஸ்டிங்ஷன் வாங்கினேங்க. 80% மேலே வாங்கினேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். நான் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் கூட ஒரு எம்ஏ இது டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து நான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் எம்ஃபில் இது பண்ணியிருக்கேன். பிஜி டிப்ளமா பண்ணியிருக்கேன். சோஷியாலஜியில் நான் எம்ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ஐஏஎஸ்ல வந்து குறிப்பிடத்தக்க வகையில் பணிபுரிந்த சிறந்த அதிகாரிகளில் ஒருவர்னு பேர் எடுத்திருக்கேன். ஆனா இது எதுவுமே என்னை ஃபெட்னாவை கூட்டு வரலங்க. என்னோட தமிழ் தான் கூட்டு வந்துச்சு. இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, செய்யாம இருக்கிறது என்னன்னா, இந்த மிடில் மேனை அவாய்ட் பண்றதுக்கு வந்து இப்ப இது காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து உலகெங்கும் போகுது. நம்முடைய காய்கறிகள், பழங்கள்லாம் அது மிடில் மேனை அவாய்ட் பண்ணா நம்முடைய வெப்சைட் வந்து தமிழ்ல கொண்டு வந்தால், அந்த கமர்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து தமிழ்ல இருந்ததுன்னா டைரக்ட் பிட்டிங் வந்து விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் இடையில நடக்கும். இது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. தமிழக அரசு கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்போ தமிழ் படிச்சதுனால தானே எனக்கு வந்து இந்த வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னு ப்ரொடியூசரும் நினைப்பாரு, அந்த கன்சியூமரும் நினைப்பாரு. தமிழ் படிச்சதுனால தானே இடையில 4 புரோக்கரை அழிச்சு விட்டு நான் வந்து அவங்க சொல்ற ஃபைனல் பிரைஸோட கம்மியான பிரைஸ்க்கு நான் வாங்குறேன். ஆனா என்னுடைய லாபம் பாதிக்கப்படவில்லை, அந்த விவசாயியுடைய லாபம் பாதிக்கப்படவில்லை. இது எல்லாத்தையுமே விவசாயம் மட்டும் இல்லை, நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு பண்றாங்க. இந்த சைனா பண்றாங்களே, ஸ்மால் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்றாங்களே, அது மாதிரி நிறைய நம்முடைய பாரம்பரியத்தை சுட்டி காட்டுகின்ற பல சிறிய பொருட்கள் இங்கிருந்து நம்மளால ஏற்றுமதி செய்து அனுப்ப முடியும். நடராஜர் சிலை, சின்ன வடிவத்துல பரதநாட்டியம் ஆடுகிற மங்கை, தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் நேரடியாக மற்றவர்களுக்கு நம்மால், இந்த தோரணங்கள் நான் தஞ்சாவூர்ல பார்த்துருக்கேன், பெரிய பெரிய தோரணங்கள், அது எல்லாம் வந்து இதை இப்படி அடக்கிடலாம். இந்த இது ரிங் போட்டு ஒரு 10 ரிங் போட்டு இப்படி அடக்கி வச்சிருப்பாங்க. திறந்து விட்டோம்னா சரி, அது வந்து 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக ஒரு வீட்டில் போடுறதுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்முடைய கைத்தறி ஆடைகள், இது எல்லாமே வந்து நேரடியாக நம்மளால வந்து விற்பனை செய்ய முடியும் என்றால் உற்பத்தி செய்வோருக்கு அதன் மூலம் வருமானம், வளம் பெருகும். இதுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு காரணியாக இருக்க முடியும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிற திறமையை நம்முடைய மொழி மூலம் நம்ம விற்பனை செய்ய முடியும்னா அந்த மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கத்தான் செய்வோம். அது மட்டும் இல்லை, மற்றவங்க அந்த மொழியை படிக்க வருவாங்க. அந்த காலத்தில் வந்து கிரேக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டார், தமிழ் வணிகர்னு சொல்லி. அது ஜெர்மனிலும் எங்கேயோ அந்த காப்பி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரியா எனக்கு நினைவு இல்லை. இன்னைக்கு உள்ள மதிப்புக்கு அந்த கப்பலில் போகிற இதனுடைய பொருளுடைய மதிப்பு வந்து 100 கோடிக்கு மேலேயா ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்களாம். அப்போ இவர் வந்து அது கிரீக் லாங்குவேஜில் நினைக்கிறேன், தமிழில் கிடையாது. இவர் ஏன் கிரீக் லாங்குவேஜ் படித்தார்? ஏன்னா அங்கே தான் கன்சியூமர்ஸ் இருக்காங்க, இங்கே என்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியம். நம்முடைய மொழி நம்முடைய பொருளாதார சக்தியின் காரணமாக அதை நம் மொழியின் மூலமாக நாம் பிரயோகப்படுத்தினால் இட் வில் பி an ஐடியல் காம்பினேஷன். சந்தேகம் அந்த மாதிரி மொழி வந்து பொருளாதார தேவைக்காக, பொருளாதார சந்தைக்காக கற்றுக்கொள்வது அல்லது அதன் மூலமாக சந்தையில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ இன்னொரு செய்தி, மொழி தொடர்பான செய்தியே இருக்குது. சு வெங்கடேசன் வந்து அதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆங்கில இலக்கிய தேர்வுல ரிக்வேதம் தொடர்பான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரிக்வேதத்துக்கும் ஆங்கில இலக்கியத்துக்கும் என்ன தொடர்பு? நெருப்பை ஊகிப்பதற்கும் வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கும் என்ன சம்பந்தம்? சமஸ்கிருத வியாப்திக்கும் ஜார்ஜ் ஆர்வெல்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சு வெங்கடேசன் மதுரை எம்பி கேட்கிறாரு. தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேசிய தகுதி தேர்வுல ஆங்கில இலக்கிய தேர்வு கேள்வித்தாள்ல சமஸ்கிருதம் பற்றி பல கேள்விகள் இடம்பெற்றிருக்குது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. தவறான பதில்களால மதிப்பெண் குறையுது அப்படின்னா அது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம போட்டித் தேர்வுகள்ல அது வந்து புதுசு இல்லை. அரசின் திணிப்புகளால மாணவர்களுடைய மதிப்பெண் குறைவது அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாதது. சமஸ்கிருதம் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் முழு மதிப்பெண்களை NTA வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. நான் வந்து 1975 வந்து SBI ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்
எக்ஸாமுக்கு வந்து எழுத போகும்போது நான் பார்த்தேன் பல கேள்விகள் வந்து 4 வேதங்களில் முதன்மையானது, இந்த அப்ஜெக்டிவ் டைப், 4 வேதங்களில் முதல் வேதம் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், அதில் கரெக்டாக டிக் பண்ணணும். ஜமதக்னி முதல்வரின் புதல்வர் பரசுராமர், ஸ்ரீராமச்சந்திரன், இந்த மாதிரி 4 அதில் டிக் பண்ணணும். இது மாதிரி நிறைய கேள்வி, வேதிக் பீரியடை பற்றி, ராமாயணத்தை பற்றி, மகாபாரதத்தை பற்றி, இப்படி நிறைய கேள்வி அன்னைக்கே இருந்தது. இது ஒரு கொடுமை. சிரிச்சுக்கிட்டு பேசுறேன், ஆனா உள்ள வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. இது வரலாறு தொடர்பான கேள்விகளாக அவங்க நினைச்சுக்கிட்டு இதிகாசங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்கிறாங்களா சார்? ஆமா ஆமா, இது ஒரு வரலாறு நினைச்சுக்கிறாங்க. வரல் ஆறாக இருக்க வேண்டும், சேராக இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அது வரலாறாக இருக்கும். பட் அப்போதிலிருந்தே இந்த மாதிரி கேள்வி இருக்குன்னா அதுல உண்டான கேள்விகள்ல வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு மார்க் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு மார்க் கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பாரம்பரியத்திலேயே வந்து சின்ன பிள்ளையிலிருந்தே படிச்சவங்களுக்கு கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்கு, மற்றவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். அப்படி ஒரு நிலைமை மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இருக்காதா? அங்கேயும் வந்து அங்கேயும் இதே மாதிரி தான். சில பேருக்கு மட்டும், சில பாரம்பரியத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வசதியாக இருக்குங்கிறது. அது வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சார், தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்துட்டா அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக குறித்து நீங்களோ நானோ அல்லது நம்மை போன்ற பலரோ அக்கறை காட்டுவதோ கவலை கொள்வதோ அவசியம் இல்லாதது அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா அந்த கண்டென்ட்ல சொல்லிட்டாரு, எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை, அதிமுக என்கிட்ட பத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். அந்த கொம்பன்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவங்களுக்கே தெரியும், நம்ம மட்டும் நாம தான் சொல்லணும், அவங்களுக்கே தெரியும். அதாவது இவங்க வந்து பிஜேபி வந்து ஒரு லைன் எடுக்கிறாங்க, பிஜேபி. அப்ப இவர் வந்து அதுக்கு பதில் நேரடியாக சொல்லாம இன்னொரு லைன், தன்னுடைய லைனை ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. அவங்களுக்கு சவால் விடாம, நீங்க என்ன சொல்றது கூட்டணி ஆட்சி, அப்படியெல்லாம் கிடையாது, நான் தான் முதலமைச்சர், என்னுடைய தனிப்பான்மை ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லாம தனிப்பெரும்பான்மை ஏடிஎம்கே பெறும். இல்ல, அதையும் சொல்லிட்டார் சார். அதையும் அதிமுக தனி கட்சிய தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி. ஆமா, அதை சொல்லிட்டாரு. ஆனா கூட்டணி ஆட்சி இருக்காதுன்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போல. அவங்க வந்து கூட்டணி ஆட்சி யார் முதலமைச்சர்ங்கிறத என்டிஏ தீர்மானிக்கும், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாரு, அதிமுக வசைக்கு எந்த கொம்பனாலும் முடியாது, அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரவேற்க தகுந்த பேச்சுதான். நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவங்க வந்து அவங்க 2 பேருக்கு இடையில, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையில உண்டான வார் ஆஃப் வேர்ட்ஸ்ல அல்லது சொற்போர்ல அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட வந்து சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. இதுல வேறு சில கருத்துக்களும் வருது சார். இப்போ ராகுல் காந்திய ஓங்கி அடிச்சா ஆம் ஆத்மிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, அல்லது ஆம் ஆத்மியை ஓங்கி அடிச்சா ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுவாங்க, ராகுல் காந்திக்கு போட மாட்டாங்கிற மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் வந்து திமுகவிடமிருந்து எடப்பாடி மேல ஒரு அனுதாபத்துல வந்து சேரணுங்கிறதுக்காகவும் எடப்பாடிய பஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. இருக்கலாம். அதாவது பிஜேபியை பொறுத்த மட்டும் என்ன செய்யறாங்கிறதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. அதாவது எது வேணாலும் செஞ்சு திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கிடும். ஆமா, என்ன வேணாலும் செய்யலாம். இருக்கு விஜய் வந்து நாளைக்கு வந்து நம்ம கூட நேரடியாக சேர மாட்டாரா, சரி எங்க கூட சேர வேண்டாம், நீங்களும் அதிமுக சேர்ந்துங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா, நாங்கள் விலகி போயிடுறோம். நான் நேற்று பேசும்போது சொன்னேன்ல, யார் வந்தாலும் சரி, யார் நாற்காலியில் உட்கார்ந்தாலும் சரி, அந்த நாற்காலியை திமுக ஆட்சியில் இல்லை என்றால் அந்த நாற்காலியை ஆட்டி வைக்க போவது நாங்கள் தான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்க காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது இவங்க மம்தா பானர்ஜி இதில் வந்து மேற்கு வங்கத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே வந்து ஒன்றிய அரசை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எதிர்க்க முடியாது, இது வந்து ஒரு கூட்டாட்சி சிஸ்டம். ஆமாம், தி சிஸ்டம் இஸ் லைக் தட். ஆனால் அடிப்படை கொள்கைகள் வந்து அவங்க வந்து ரொம்ப சிரமமாக நிற்கிறாங்க. அது வந்து ஏடிஎம்கே அது மாதிரி நிற்க மாட்டாங்க. அதனால ஏடிஎம்கே வந்தாலும் இப்போ விஜய் இன்னொன்று சொன்னார்னு சொல்லி படித்தேன் நான். ஆமாம், ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், இனிமேல் நடிப்பீங்களா அப்படின்னு, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துன்னு சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம், நான் நினைச்ச மாதிரி முதலமைச்சர் ஆக முடியலன்னா மறுபடியும் நான் நடிக்க போயிடுவேன்,
ஏன்னா இது எம்ஜிஆரே ஒரு தடவை அப்படி சொன்னார். சொல்லிட்டு கலைஞருடைய கிண்டலுக்கு ஆளானார். எம்ஜிஆர் சொன்னார், இந்த தடவை நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்காவிட்டால் நான் நடிக்க போய்விடுவேன் அப்படின்னு சொன்னார். கலைஞர் சொன்னார், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை தீர்மானிப்பதற்காக நான் நாட்டிலோ மாநிலத்திலோ தேர்தல் நடப்பதில்லை, மாநில மக்களின் நலனை தீர்மானிப்பதற்காக நடக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் அவர். அதே தான் இன்னைக்கு விஜயை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய தனிநலனுக்காக இந்த தேர்தல் நடக்காது. அவர் முதலமைச்சராக வர்றாரா இல்லையாங்கிறத பொறுத்து திரும்பவும் நடிக்க போறேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஜெயலலிதா வந்து அப்போசிஷன் வந்தோடனே உடனடியாக வந்து கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க. 5 வருஷம் வெளியில் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் மட்டும் வருவாங்க. ஆனால் தமிழக மக்கள் இந்த அளவுக்கு டாலரன்ஸ் லெவல் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதே வியப்பிற்குரியது, வேதனைக்குரியது. ஆமாம் சார். அது அந்த டாலரன்ஸ் தானா அப்படிங்கிறதும் நினைச்சு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. இப்போ வந்து 365 நாளும் 5 வருடங்களும் தேர்தல் வேலையை செய்துகிட்டே இருக்க வேண்டியது இருக்குங்கிற ஒரு சூழலை இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி வச்சிருச்சு. அதுலதும் குறிப்பாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அப்படி ஒரு போக்கை வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆமா, அதான் ஒவ்வொரு மாதமும் வருவேன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுல எல்லா விஷயங்களையும் அணுகிட்டு அதன் காரணமாக வேலையே நடக்கல, அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்துட்டாங்களே சார். மம்தா பானர்ஜி சில சமயம் அவங்க செய்யறது நினைச்சா பிரமிப்பா இருக்கும். போன தடவை தேர்தல் சமயத்தில் அப்படித்தான் எதுக்கெடுத்தாலும் ஒரு மத்திய மந்திரி கூட ஒரு 30 பேரை கூட்டிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அலப்பறையா இருக்குன்னு சொல்லலாம், அது மாதிரி இருந்தது. மம்தா என்ன சொன்னாங்க, அத்தனை பேரும் கொரோனா டெஸ்ட் நடத்தாம உள்ள விடாது அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் வர்றது நின்று போச்சு. இது இவங்க எல்லாரும் அவர் கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அப்படின்னு இன்னும் விஜய வந்து தமிழ்நாடு பாஜக கூட்டுக்கிட்டே தான் சார் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு வர்றதுல வந்து சில சங்கடங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கொள்கை ரீதியாக இவங்களை எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாக அவங்களை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மாநிலத்தில் ஆட்சி உரிமையவர்கள் ஒன்றியத்தில் 2 பேரையுமே எதிர்க்கிறோம்னு சொல்லியாச்சு. இப்ப எப்படி அவங்க கூட போய் சேரணுங்கிற ஒரு தயக்கம் அவருக்கு இருக்கலாம். அப்படிலாம் இருக்குமா சார்? ஆணை பெரியவங்க ஆணையிட்டால் உடனே அடிபணிந்து போகிற நிலைக்கு வந்துட மாட்டாரா? வந்துடும். திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கணும், அதனால மைனாரிட்டிஸ் வாக்குகளை பிரிக்கணும், அதனால விஜய் வந்து தனியாக நிற்கணும். வாட் எவர் மே பி தி அவுட்கம் ஹி வில் பி ரிவார்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளதான் அவர் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அது மட்டும் நிற்கிறார். பிளஸ் எம்ஜிஆர் இந்த துணிச்சல் வந்து விஜய்கிட்ட கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து சில துணிச்சல்கள் இருந்தது. அவர் வந்து காங்கிரஸ்ல சேரணுங்கிற ஒரு அழுத்தம் அவருக்கு இருந்தது. அவர் புரட்சி பண்ணிட்டு வரும்போது இவரை கலைஞரே ஒட்டு காங்கிரஸ்னு அதிமுக வந்து வர்ணிச்சார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் சேர்ந்தா கடலில் கரைத்த பெருங்காயம் தான் நம் நிலைமைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, போகல. ஆனா ஆளுங்கட்சியை விரோதிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தார். ஏன்னா இதுல ஏன்னா அவர் இன்கம் டேக்ஸ்ல அவர் படாத பாடா, அதனால அவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. மத்தியில் ஆளுகிறவர்களை விரோதிக்கவே கூடாது, எப்படியாவது அவங்களுடைய பிரியத்தை சம்பாதிச்சு. தஞ்சாவூர்ல மிஸ்ஸஸ் காந்தி நிக்கிறதா இருந்ததை கடைசி நேரத்துல காலவாரி விட்டேன், கோபமா இருக்காங்க. அதனால என்ன, காலில் விழாத குறையா போய் திருப்பத்தூர் நினைக்கிறேன் அந்த திருப்பத்தூர் பை எலெக்ஷன்ல இவர் யாரும் கூப்பிடல, இவரா போய் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். இதெல்லாம் பண்ணி கடைசியில் அவங்களுடைய ஏண்டதை குட்வில் எகைன். அந்த உள்ளூர்ல வந்து அவருடைய பாலிடிக்ஸ் ரொம்ப தெளிவா இருந்தது. சிங்கிள் பாயிண்ட் பாலிடிக்ஸ், ஆன்டி கருணாநிதி, அவ்வளவுதான். இப்ப சொல்றாங்கல்ல சார், இப்ப சொல்றாங்கல்ல திமுக எடுக்கிற நிலையில அதே அணியில நாங்க போய் எப்படி நிற்க முடியும்னு அண்ணா திமுக சிலர் வந்து தொலைக்காட்சிகள்ல பேசும்போது சொல்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தானே முக்கியம் அப்படின்னு கேட்டதுக்கு, திமுக எதிர்ப்புங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சில சமயங்கள்ல கேட்கும் போது அவங்க வந்து இப்படி பதில் சொல்றாங்க, திமுக இருக்கிற இடத்துல நாங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அந்த திருப்பத்தூர் எலெக்ஷன்ல அப்படித்தான் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்ற இடத்துலதான் இவங்க தனியாக போய் தனி மேடை போட்டு அதே கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆக அதிமுகவினுடைய முன்னோடிகள் வழிகாட்டி இருக்காங்க, ஆனா எடப்பாடி அதை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, எடப்பாடி வேற வழியில பறந்து செல்ல முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்வேன், அதாவது ஒரு வழி. ஆமா, இப்போ
இந்த நீங்க யார கூட்டணிக்கு கூட்டு வந்தாலும் சரி, தனித்தனியாக நின்னாலும் சரி, ஒருவரை தனியாகவும் மீதி எல்லாரும் சேர்ந்தும் நின்னாலும் சரி, நீங்க எப்படி வந்தாலும் திமுகவினுடைய வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் நேரு வந்து நேற்று திருநெல்வேலியில பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலிங்கிறதுனால அங்க நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால திமுகவோடு என்னெல்லாம் நெகோசியேட் பண்ணாருங்கிறத ஒரு நாகரீகம் கருதி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் ஒரு பிட்ட போட்டு பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இதுல என்ன நாகரிகம் இருக்கு? சொல்லிட்டாரு. நாகரிகம் கருதி சொல்ல மாட்டேன் அப்படின்னு இல்ல, என்ன பேசினாருங்கிறத சொல்லல சார், பேசினாருங்கிறத மட்டும் தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நயினாருக்கு வந்து திருநெல்வேலி 4-5 தடவை போயிருக்கேன்ல, அவர் திருநெல்வேலி தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. போன தடவை வந்து எலெக்ஷன்ல வந்து அவர் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டார். அவருக்கு அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கொடுக்கலன்னா, பிஜேபி கொடுக்கலன்னா சரி, அவர் இண்டிபெண்டன்ட் நின்றுப்பார் அசம்பிளி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு. பண்ணையார்னு தானே சார் அங்க அழைக்கிறாங்க, பண்ணையார்னு தான் போஸ்டர்ஸே இருக்கு. ஆமா, அப்புறம் எல்லா தரப்பு மக்களோடையும் அவருக்கு நல்ல, இவங்க வந்து ஆன்டி முஸ்லீமா இருக்காங்க பிஜேபி அப்படின்னா, அவர் ஆன்டி முஸ்லீம் கிடையாது. அவருக்கு வந்து முஸ்லீம் நண்பர்கள் பல பேர் இருக்காங்க, இவருக்காக வேண்டி ஓட்டு போடுறவங்கன்னு சொல்லிட்டு. இவர் பிர்லா சொன்ன மாதிரி தான், பிர்லாட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க இது சிபிஎம்க்கு வந்து எலெக்ஷன் டொனேஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. உடனே பிர்லா வந்து ஜோதிபாசு கொடுப்பேன், சிபிஎம்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க திருநெல்வேலி, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த ரீச் திருநெல்வேலிக்கு மேல போகும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. திருநெல்வேலி தாண்டி அது வராது. அவருடைய அவரை ஒரு பர்சனாக மதிக்கிறாங்க, ஆனா லீடர்ஷிப், பார்ட்டி லீடர்ஷிப் லெவலுக்கு அதை கொண்டு போக முடியாது அப்படின்னு. அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய கரிசமா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து உரிய இடம் இல்லாம இருக்கிறாரு, அவர் திருநாவுக்கரசர் தான். அவருடைய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி ஓட்ட அத்தனை இடத்துலையும் அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்க. அவர் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் அவர் கொடுத்த சீட்டு, கூட்டணியில் கொடுத்த சீட்டில் எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் அமைச்சர் ஆக்குறதுக்கு எல்கே அத்வானி ஆசைப்பட்டார். ஆனால் அந்நியாரம் வந்து கலைஞர் சொன்னார், எங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக மற்றவங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டபோது, அதனால தான் அவர் வந்து பிஜேபி போனார். பிஜேபியில் சேர்ந்து ஒன்னடியாக அமைச்சரானார். அவருக்கு வந்து புதுக்கோட்டையில் மட்டும் இல்லை, அவருடைய கட்சின்னு சொல்லி எங்க ஒரு கட்சி கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு செல்வாக்கு இருந்தது. சில பேர் வந்து அதிகமாக அறியப்படாமல் போய் விடுகிறார்கள் சரித்திரத்தில், அது மாதிரி ஒருத்தர் திருநாவுக்கரசர். அது ஒரு சீசன் தானே சார். அவரே வந்து அவருடைய தொகுதியில் அறந்தாங்கியில திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டு இருந்தது ஒரு சீசன் வரைக்கும். என்ன பேனர்ல நின்னாலும் என்ன சின்னத்துல நின்னாலும் ஜெயிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கேயே கூட அவரால் ஜெயிக்க முடியல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த கரிஸ்மா கால சுழற்சியில அரசியல் மாறுது. அன்னைக்கு தேதிக்கு அவர் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருந்தார். அவருடைய கரிஸ்மா வந்து டோட்டலா இருந்தது. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் சிறிய தலைவர்னு பார்த்தா நெடுமாறன் இருந்திருக்காரு, குமரியானந்தன் இருந்திருக்காரு, திருநாவுக்கரசர் இருந்திருக்காரு. இல்லை, திருநாவுக்கரசர் குறிப்பிடத்தக்கவர் அன்னைக்கு இருந்தாருங்கிறது உண்மைதான். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கால சுழற்சியில் வந்து போயிருச்சு. ஆனா இன்னைக்கும் அவருக்கு வந்து பிஜேபிலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வெங்கையா நாயுடுலேருந்து ஆரம்பிச்சு, காங்கிரஸ்ல ராகுல் காந்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அவர் மேல பெரியமா இருக்காங்க. அந்த கரிஸ்மா அவருக்கு வந்து ஐ ஹவ் சீன் இட். நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பார்த்துருக்கேன். எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அவர்கிட்ட வந்து நட்போடு இருப்பாங்க. அது ஒரு திறமை தான், ஒரு மிகப்பெரிய திறமை தான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.